ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில புதிய ரூல்ஸை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு தனி விதியை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் தனி வீடுகளுக்கான கட்டட விதிகளில் திருத்தம் செய்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. 3300 சதுர அடி வரையிலான தனி வீடுகளில் 2 கார்கள் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்த இடம் ஒதுக்குவது கட்டாயம். 3300 சதுர அடிக்கு மேற்பட்ட தனி வீடுகளில் 4 கார்கள் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 3300 சதுர அடிக்கு வரைக்கும் நீங்கள் தனியாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா 2 காரு 2 பைக் நிறுத்துகிற மாதிரி உங்களுக்கு அந்த பார்க்கிங் வசதி அவசியம். 3300 சதுர அடிக்கும் மேலே நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா 4 காரு 4 வந்து 2 வீலர் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் வசதி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, அடுக்குமாடி குடியிருப்பில் இணையதள சேவை தொலைத்தொடர்பு வசதி கட்டமைப்பை ஏற்படுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுக்குமாடி குடியிருப்பில் இணையதள சேவையாக இருக்கட்டும், தொலைத்தொடர்பு வசதி கட்டமைப்பு எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு வெளியிட்டிருக்க புதிய ரூல்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வீடு கட்ட போகிறவங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அரசாணையை வந்து கொடுத்துருக்காங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.